ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி திருவிழா. ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தளபதி திருவிழான்னொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஜனநாயகன் மூவிக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ காலையில் எத்தனை மணிக்குப்பா ஷோ? 12:40 ஷோ. 9 o'clock ஷோவே எங்களை இன்வைட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் 9 o'clock ஷோ வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்னிங் எழுந்துச்சு கிளம்பி ஓடுறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு 12:30 ஷோவே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி 12:30க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பாப்பா கிட்ட சொன்னேன் மூவி போகிறோம் அப்படின்ட்டு. நான் பார்க்கவே முடியாதுடா அப்படின்ச்சு. ஈவன் அந்த இதயம் ஊர்லயே பிள்ளைனால உட்காந்து பார்க்க முடியல. உள்ளுக்குள்ள தேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு. ஸோ ஓகே, ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மூவி எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டு. மூவி வேற லெவலில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மெயினாக இப்போ நம்ம வந்து அந்த டைட்டில் கார்டு பார்க்கணும். டைட்டில் கார்டு பார்த்துட்டோம். அதனால தான் பேமா கிட்ட சொல்கிறோம், சீக்கிரம் கிளம்புன்னு. பார்க்கிங் வேறு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எல்லாருமே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மௌலி கேட்குறான், தேர்ஸ்டே தானே ரிலீஸ், எவனும் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்களா, எல்லாம் டிக்கெட் எப்படி புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து லீவ் போட்டும் போவாங்க. ஸோ நாங்களாக இருந்தாலும் அதே தான் செய்வோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இதே பொழப்பா போச்சு. அதனால நம்ம ஜாலியாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதே நம்ம ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. சரி, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புவோமா? வாங்க போகலாம். சீக்கிரம் வா பேருமா. டைட்டில் கார்டு பார்க்கலன்னா உன்னை டாட்டாரா பிச்சை எடுத்துருவான் மௌலி. இப்பயே சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ரீல்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டில் கல்லாம் அதெல்லாம் நானும் சொல்லிட்டேன். அதெல்லாம் எப்படிலாம் பாக்குறோம். நம்ம படத்துக்குள்ள சீக்கிரம் பார்க்கல, அதுக்கு கதையெல்லாம் அப்படி முடிச்சிருவாங்க நம்ம கிட்ட. அப்படி ரீல்ஸ்ல டைட்டில் கார்டு பார்க்கணும் மெயினா. இப்போ ஓடுறதே டைட்டில் கார்டுக்காக தான். இந்த பேபிமா தான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப எதுக்குப்பா இப்ப எல்லாத்தையும் பேக் மூட்டை முடிச்சுலாம் பேக் பண்ணுகிறேன் நீனு? ஓ வெளில போ, வெளில ஓடு. ஒருத்தன் படம் பாக்குற வரைக்கும் தீவிர விஜய் ரசிகன். வேட்டைக்காரன்ல இருந்து நீப்பா காதலுக்கு மரியாதை டீமா? இல்ல அர்ஜுன் ஃபேன். அர்ஜுன் ஃபேன். ஓகே, விஜய் வந்து பிடிக்கும். ஏன்னா இப்போதைய டாப் ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன். ஆமா, ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தான். செகண்ட் விஜயா? ஆமா, அப்படி வெச்சுக்கலாம். இப்ப விஜய் அவரோட மூவியும் அர்ஜுனோட மூவியும் ரிலீஸ் ஆனா எதை போய் பாப்பேன்னா ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தான் பாப்பேன். ஆமா, ஆப்வியஸ்லி அதான் செய்வேன். அதை பார்த்துட்டு தான் அடுத்தது அவர் படத்துக்கு போவேன். ஏன்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் படம் பாப்பேன் நானு வீட்டுல தேயும். ஆமா, மத்தபடி மத்த யார் ஹீரோவாங்க போறது ரொம்ப சூப்பரா இருந்தா. இப்ப வரைக்குமே விஜய் சார் மூவி ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் கண்டினியூஸா பார்த்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த மூவி மட்டும்தான் ஓடுது. மாஸ்டர் தெரி அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி பார்ப்பேன். லியோ இது இப்ப பிளாஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. பிளாஸ்ட் நான் எத்தனை வாட்டி பார்த்துட்டு இருந்திருப்பேன். தியேட்டர்லயும் பார்த்தேன், ஓடிடிலயும் ஒரு 3 வாட்டி. அப்பப்ப சும்மா கொஞ்சம் சீன் அப்படி பார்த்துட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு அர்ஜுன் இருக்கிறதுனால பாப்பேன். இல்ல லியோல அர்ஜுன் இருக்கிறதுனால தான் பாப்பேன். அர்ஜுன் சீன் தான் ஓட்டி பாப்பேன் நான் மெயினா. அர்ஜுன் ஃபைட்லாம். ஆனா ஆக்சுவலி அந்த மூவில வாய்ப்பாரு 2 பேத்துக்கு வாயே பத்தல. நான் அர்ஜுனை பத்தி பேசினா பயங்கரமா பேசுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு முதல்ல சாப்பிடணும். அங்க கார் பார்க்கிங்கே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவோம். நீ எல்லாம் ஒரு ஃபேனாடா? அவ்வளோ அர்ஜென்ட்டா மூவி அவன் சாப்பிடாம கொள்ளாம போய் படம் பார்ப்பான். நீ பிரியாணி 65 சாப்பிட்டுட்டு போய் பாக்குற. 12:30க்கு எனக்கு இன்னும் 40 minutes மேல டைம் கட்டவே கிடையாது. பக்கத்துல இருக்குது தியேட்டர், ஆனா பார்க்கிங் கிடைக்காது இல்ல. அது இப்படி எல்லா காருக்கும் இடம் இல்லாம எப்படி விடுவாங்க? வா, நான் அப்படியே காரை நிக்க நிப்பாட்டுங்க போயிடலான்றேன். யாரு? நான் போய் கார் பார்க் பண்ணிட்டு வருவேன், நீங்க 2 பேரும் ஓட்டுருவீங்க. அப்படியே நிப்பாட்டி போயிடலான்றேன். உன்ன மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி நிறுத்துவாங்க தெரியுமா இன்னைக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிடலான்னு வந்துட்டோம். ஏன்னா பசி எடுக்குது. பேபிமா அப்புறம் அங்கே போச்சுன்னா டென்ஷன் ஆகிடும் பசியில். படத்துக்கு தான் போறாங்க. இன்னும் பார்த்துட்டு வருவாங்க. டீஷர்ட் பார்த்தே கண்டுபிடிச்சலாம். எல்லாம் நம்மளால தான் ஒளிஞ்சிருக்கு லட்சம் தான். அப்படி சொல்லிட்டாப்பா. உண்மைதான். தியேட்டர் கிட்ட செம்ம க்ரௌட் நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு ஆகாதுன்ட்டு
அங்கேயே காரை நிறுத்திட்டு இறங்கி நடந்து வந்துட்டோம். கார் பார்க்கிங் வரைக்கும் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு என்னை விட்டுட்டு ஓடுதுங்க ரெண்டும். கடக்கடான்னு முன்னாடி போயிடுச்சுங்க. நான் லாக் பண்ணிட்டு வரதுக்குள்ளார கரெக்டாக 12:30க்கு போயிடுவோம். 12:15 தான் ஆகுது. இங்கே மாலில் கூட வேற லெவலில் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும். பேனரு எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நின்றுட்டு இருக்குது ஃபுல்லாக லைனாக. இந்த இடத்தையே பிளாக் பண்ணிட்டு லைனாக பேனர்ஸு ஃப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கு. என்னப்பா எவ்வளோ இப்படி ஒரு படத்துக்கு நம்ம வந்ததே இல்ல பாக்க. அது பரவாயில்ல. என்ன சொல்றது, இன்னைக்கு வீக் டேஸ்ன்றதுனால, வீக்கெண்ட்ஸ் இல்லைல்ல, வீக் டேஸ்ன்றதுனால பிரச்சனை இல்லை. வீக்கெண்ட்லாம் வந்தா கம்பல்சரி இங்க பார்க்கிங் கிடைக்காது, பயங்கர இஷ்யூவா இருக்கும். வந்துட்டோம் டைட்டில் கார்டு பார்க்க போறோம். ஆமா 20 minutes பிஃபோரே வந்துட்டோம். ஆமா, அப்படியே பொறுமையா ஆராம்சே போயிட்டு ஜாலியா உட்காரலாம். நாங்க சீட்ல உட்காந்துட்டோம். மூவி இன்னும் தெளிவா தெரியும். சில நிமிடங்களில் மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தியேட்டர் ஏன் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது அடுத்தவங்க தலை மறைக்காது. எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கம். புது தியேட்டர். என்னப்பா பிளாஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கேன் பாத்தியா? பார்த்தேன். டெய்லி ஒன்னு போடுவேன். இன்னைக்கு வந்து ஆடி திருவிழா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், தளபதி திருவிழா. அதனால நான் 4-3 போட்டோஸை போட்டு தளபதி திருவிழான்னு சொல்லி இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்கேன். ஆமா, ஓகே. நம்ம மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். படம் வேற லெவல்ல. ஒன்னும் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சந்தோஷமா படம் பார்த்து வெளில வரும்போது கடைசியா ஒரு 10 நிமிஷம் இல்ல 10 செகண்டோ 15 செகண்டோ போட்டு அழுக வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் போட்டு எல்லாரையும் அழுக வச்சிருக்காங்கப்பா. அத இந்த படத்துல எல்லாம் பார்த்தனா இந்த இது இருக்கும்லடா, நீ படம் எல்லாம் பாத்துட்டு அந்த மார்வல் படம் எல்லாம் பாத்துட்டு கடைசியில பின்னாடி பாப்பல மேலேந்து குதிக்கிறது. அவரு விஜய் தான் குச்சிருக்கிறாரு, அது தெரியுமா? அந்த ஒரு பாட்டுக்கு பஞ்சி ஜம்பிங். ஆமா, அது அவர் தான் குச்சிருக்கிறாரு. நானும் பார்த்தேன். அதுல தெரிஞ்ச ஒரே ஒரு படம் என்னன்னா அது ஷாஜகானா ரீல்ஸ் பாத்திருக்கா. உண்மை காரணம் சொல்லு. அது அந்த டைலாக் அந்த டைலாக் படம் இதெல்லாம் தேவையாதெல்லாம் மௌலி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இல்ல ரீல்ஸ்ல வரும். அது வந்து ஷாஜகான் படம் வந்துச்சு. கிரிஞ்சான விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சு வச்சுப்போம். படம் புது படம் தெரியும். கில்லி வந்துச்சு, லியோ வந்துச்சு, மாஸ்டர் வந்துச்சு, அதெல்லாம் தெரியும். ரொம்ப பழசா எனக்கு தெரியாது. பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் ஒரு ஒரே ஆக்ஷன் படமா போயிடுறாரு. அதனால பசங்களாவே சுத்துறானுங்க. லவ் மூவிஸ் எல்லாம் இப்ப பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன். பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் அவர்லாம் ரசிக்கிறதுக்கு ஓகே, ஃபாலோ பண்றதுக்கு எல்லாம் செட் ஆகாது. பேபி இப்ப வர சிக்மா வந்து ஃபாலோ பண்ணுமா என்னன்னு தெரியாது எனக்கு. சரி ஓகே. ஆனா வந்துட்டு என்னன்னா, படம் நல்லா இருந்தது. படம் பார்த்துட்டு கடைசி ஒரு நிமிஷம் வந்து சே அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் சூப்பர். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க அப்படின்னு, விஜய் மேல வந்திருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. அடுத்த வாட்டி எங்க நம்ம டூர் போனாலும் சரி, பஞ்சி ஜம்பிங் இருந்தா நானும் குதிப்பேன். தளபதி மனசுல நினைச்சுன்னு குதிடா அப்படின்னு குதிச்சிடுவேன். சராக்கு காது வலிக்குது பண்ணி கத்துறது. இல்ல, எனக்கு இப்போ குதிக்கணும் போல இருக்குது பஞ்சி ஜம்பிங்ல. நீ இப்ப குதிக்கிறேன்ட்டு கயிறு எல்லாம் குதிச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சினிமா முடிச்சுட்டு நேரா வந்துட்டு நாங்க இப்ப எங்க போனோம்னா, போய் பசிக்குது சாப்பிடணும். மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டோம். இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வெளியில போகணும். திருப்பி சீனிக்ஸ் மால் தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த புலிக்கு வந்து சட்டை இல்லையா, ஒரு பஞ்சு மிட்டா கலர் சட்டை வேணும்னு கேக்குது. பஞ்சு மிட்டா கலர். ஆமா பிங்க் கலர், லைட் பிங்க். ஒரு வீடியோ ட்ரெஸ் கலர் இங்கதான் எங்க ஓப்பனா எங்க போனோம். அவன் இருக்கும்போதே வாங்கிடுங்க. நீங்க பர்த்டே கிஃப்டா நீங்க வச்சுக்கோங்க. என் பர்த்டேக்கு நான் என்ன வாங்குறதுன்னு என்ன யோசிக்கவே விட மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி நாடனா விண்டேஜ் வாட்ச் வாங்கி தரியா எனக்கு, அவன் நாடனா சீக்கோ வாட்ச் வாங்கிக்கோங்கன்றான். என்னது, நாங்க லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம்னா, இது ராங் டைம்ல வந்துட்டோம். அதனால இப்ப கரெக்ட் டைம்ல வந்துறியா? என்னடா வாங்கிட்டியா நீ? 3 சட்டை வச்சிருக்கேன். ஆமா, எனக்கும் சீலியா பிடிக்கும். அப்படி பேசிக்ஸ் சீலியா ஓனர்லாம் பாத்தீங்கன்னா நான் பிராண்ட் அம்பாசிடர். ஆமா, பேசிக்ட்டா பிராண்ட் அம்பாசிடர். இல்ல இப்ப சீலியா மாறிட்டேன்.
சீலியோவில் இப்ப 4 சட்டை தான் இருக்கு. பரவாயில்ல. ஆனா ஒரு சட்டை 4000 ரூபாய். அவங்களா நீங்க வந்து காசுலாம் வேணாம், சட்டை மட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் ஷூ இல்ல. முன்னெல்லாம் வழுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்து வாங்க வேண்டியதா இருக்குது. ஆக்சுவலா இந்த ஷூவோட ஓனரே நீங்க தான், நான் இல்ல. அது நான் தான். ஆனா நீ எங்க எனக்கு தர? உன் இஷ்டத்துக்கு நீ எடுத்து போட்டுன்னு திரியிற. நம்ம போடலான்னு போனா நான் இதை போடலான்னு இருந்தேன், கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறான். அவன் என்ன பண்ண முடியும்? நம்ம கழட்டி தான் கொடுக்க முடியும். அதனால இன்னொன்னு வாங்கிட்டா அவன் எதை வேணாலும் எடுத்து போட்டு போயிடுவான். பேலன்ஸ் இருக்கிறத நான் எடுத்து போட்டு வந்துருவேன்ல. அதனால நானும் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுதான் சொன்னேன். இது சொன்னேன். Black, grey, blue, red, green, அஞ்சு வச்சிருக்கேன். இது 6வது அவுட். இது 6வது கலர். இது இந்த கலர் எனக்கு பிடிக்கல. இந்த கலர் தான் எனக்கு வேணும். இப்ப புரியுதா இந்த கலர் சொன்னேன்ட்டு? இது காஸ்ட்லி. ஆமா, ஆனா ரேட் காஸ்ட்லி ஆச்சே. இது காஸ்ட்லி, கலர் காஸ்ட்லி மாறுதுல்ல. மௌலி உன்னை வந்து ஒரு மைல்டு கலராவே பார்த்து பழகிட்டோமா, அதனால இந்த இப்படி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே கிரிஞ்சா இருக்குடா. பிளைன் கலர்ஸ்லயே உன்னை பார்த்து பழகிட்டேன்டா. நீ கட்டம் போட்ட சட்டை, கோடு போட்ட சட்டை, இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஏதாவது போட்டிருந்தா பரவாயில்ல. திடீர்னு மாறும் போது எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல மௌலி. எது 3ஆவதா இருக்குது? ஆமா, கிரே. இது நைக்ஸ்பா. இது நல்லாதான் இருக்கு. ஆனா இது ஒயிட் இல்ல, ஆஃப் ஒயிட். இது நான் பார்த்தா தெரியல, ஒயிட் மாதிரி தான் தெரியும். இதை எடுத்துக்கோ, இந்த கலர் எடுத்துக்கோ. என்னது உன்ன சொல்லல நானு. இது ரன்னிங் ஷூஸ் மாதிரி இருக்கு. ஆமா, இது ஷார்ட்ஸ் போட்டு போடுறது மௌலி. நீ போடுறது ஷார்ட்ஸ் போட்டு போடுறது. உன்னோட டைப் இது கிடையாது. அதுதான் ஷூ என்னதான் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டான்ப்பா பேரு. அது என்ன இதுன்னு போறான். நமக்கு ஏதோ ஒரு ஒயிட் இருந்தா போதும், எடுத்து போட்டு வந்துருவேன் நான். எனக்கு இதுதான் வேணும்ன்றதெல்லாம் கிடையாது. மௌலி முடி வெட்டலன்னு நீங்க முடி வெட்டிட்டான். வெட்ட போறான் கரெக்டா? ஓகே, வெட்டி எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். அவன் ஒரு போட்டோ காட்டியிருக்கான். அந்த போட்டோல அதான் அந்த போட்டோல இருக்கிற மாதிரி கடைசியில இருக்கியான்னு பாப்போம். உங்களுக்கு அங்கலாப்பா இருக்கு, இவ்வளவு முடிய வளர்த்திட்டு இப்படி வெட்டுறமே அப்படின்ட்டு. 8 மாசம் ஆச்சா? 8 மாசம் மாதிரி முடி வெட்டினியேடா. அங்க பாரு, தென்னை மரம் போடுறாரு பாரு. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிருக்காங்க, ஏன் மௌலி மண்டை இப்படி இருக்குது, முடிய வெட்ட சொல்லுங்க. முடி நல்லாதான் இருக்குது. ஆனா இவன் அதான் சொல்றேன். ஆனா நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒழுங்கா இது பண்ண மாட்டேன்ற. பாரு பாரு, அவர் கிளிப்பு போடுறாருடா. நீ என்ன பெரிய நார்த் இந்தியன் லேடி ஆயிட்டியாப்பா நீ? தாகி பூரி தான், பாதாம் மில்க் தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம சூரத் போனோம்ல ப்ரொமோஷன்ல, அப்ப வந்து ஒரு கடைக்காரன் வாங்கி கொடுத்தாருல தாகி பூரி. அங்க டேஸ்ட் இங்க கிடைக்காதுப்பா. நீ என்னதான் உருண்டு பறந்து நார்த் இந்தியன் தான்ப்பா. நார்த் இந்தியன் தான், ஆனா அங்கத்து டேஸ்ட் இங்க கிடைக்காது. சூப்பரா தான் இருக்கு. அதனால ஏன்னா அங்க வந்து என்னைக்காவது வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தாகி பூரி சாப்பிடுவேன். ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன். சாதாரணமா வெள்ளை சாதத்துல தயிரை ஊத்தி அது மேல உப்பை போட்டு தண்ணியை ஊத்தி குழைச்சி அடிக்கிற ஃபேமிலியில பிறந்துட்டு உனக்கு தாகி பூரி கேக்குது. நான் அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. 3 நேரமும் சிக்கன் சாப்பிட்ற ஃபேமிலி ஃபேமிலி. நீ தாகி பூரி சாப்பிடுங்கிற. எங்க அப்பா என் தங்கச்சி எல்லாம் அப்படி வளர்க்கல. என்ன 3 நேரமும் சிக்கன் 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 சிக்கன். அப்பவே எங்க அப்பா வந்து எங்க அம்மாக்கு பிரியாணி வாங்கிட்டு வருவாரு தலப்பாக்கட்டில இருந்து. அப்ப என்ன டேஸ்ட் இருக்கும்? அப்பவே வாங்கிட்டு வருவாரு. ஆனா எங்க அம்மா ரைட், எங்க அப்பா வண்டி ஓட்டிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது எண்ணெயும் எழுப்பி கொடுப்பாரு. நானும் எங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு தான் படுப்போம். என் தங்கச்சி வந்து தூக்க மாடாது, தின்னு சோறு தின்னாது, ஒல்லியாவே இருந்தது கடைசி வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ எங்க நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால் உள்ள க்ரௌடே இல்லை. எல்லாரும் வந்து ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு போயிட்டாங்களா இல்லையா, எல்லாம் பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் நம்ம மேல போறோம். டிக்கெட் இருக்குதுப்பா, பாக்குறியா? நைட் ஷோ பாக்குறியா? நைட் ஷோ பாக்குறியா? டிக்கெட் எடுத்து கொடுக்குறியான்னு கேட்க எல்லாருக்கும். இல்ல இருந்தாலும் நம்ம தளபதியோட மூவி எப்படி போகுது அப்படின்றதுல ஒரு நல்ல எண்ணம், அதுதான். அதை போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஒழுங்கா எல்லாரும் போய் படம் பாருங்க அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி வா போலாம். எப்படி இருந்த பையனை எப்படி மாத்திச்சுக்கிறாங்க பாருங்க. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. எப்படி இருந்த பையனை எப்படி மாத்திச்சுக்கிறாங்க பாருங்க. பரட்டத்துல வச்சிருந்த பையனை இப்படி இருந்த எப்படி இருந்த எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அதான் நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் முடி ஃப்ரண்ட்ல இல்ல, மேல தூக்கி விடு. அதே கரெக்டா தான் இருக்கு. இப்படிதானே பண்ணும். இல்ல இது வந்து இப்படி அவ்வளவுதான். டேய் கொஞ்சம் முடி முன்னாடி இது பண்ணும்டா. அது அவரு காய வச்சா மேல ஏறும்னு சொன்னாரு. அப்பவே அதான் மேல ஏறணும். அது இவ்வளவு இருந்துச்சு. நீ ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேல போகும் ஆறு அப்படி சொன்னாரு அவரு. இது வாங்கணும் பாத்து. அது நம்ம கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட தான் இருக்குது. நல்லாதான் இருக்கு. இவ்வளவு காஸ்ட்லியாவும் முடி வெட்டினது இல்ல. எனக்கு எப்படி எரிஞ்சது தெரியுமா? பேசாம போய் டீ குடிச்சு அதை அணைச்சிட்டு வந்தேன் நானு. ஆனா இப்போ ஒண்ணு பார்க்கும்போது ஓகே தான் தோணுது. ஒர்த்து தான். நல்லா இருக்குது. எல்லாமே உன்னோட சப்பரி மூஞ்சி போயிடுச்சுடா. லோக்கல் கையா சுத்தி நின்ற நீ முதல்ல, இப்ப வந்து ரிச் கையா சுத்த போகுது. இதுதான் ஹேர் ஸ்டைல். மௌலி இது கலைச்சி விட்ட மாதிரி இருக்கணுமாமா. இல்லைன்னா ஒன்று நீ தலைவாரிக்கிட்டு கீழே இறங்கு, நாங்கள் 2 பேரும் முடி பிடிச்சி 2 உழுக்கு உழுக்குவோம். அப்போ சரியா போயிடும் முடி. அப்புறம் நீ அப்படியே காரில் ஏறி வந்து நல்லாதான் இருக்கும். நீ வீட்டுக்கு போய் நாளைக்கு காலைல பார்க்கும்போது என்னடா இப்படி எல்லாம் நிக்குது. எதுக்கு தலைக்கு குளிக்கிற? 2 days கழிச்சு தான் தலைக்கு குளிக்கணும். ஹேர் செட் பண்ணி விட்டுக்கிறாங்க. தெரியுதா? காலை மாலை காலையில ராப்ஸ்கர் வந்துக்கிறேன். ஐஸ்டிக் ஃபைட் நேர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நேர்ல பார்க்கும்போது நல்லா இருக்குது. நேர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நேர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு ராஜெல்லாம். மணி என்ன தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு. தளபதி திருவிழாவை கோலாகலமா கொண்டாடி முடிச்சுட்டு அடுத்த நாளே ஆயிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 12:15 ஆயிடுச்சு. இப்பதான் உள்ள வந்தோம் நாங்க. சரி, ஏன்னா இந்த பையன் இந்த சத்திரவட்டையை பாருங்க, சத்திரவட்டைய முடியை வெட்டிட்டு கழிச்சு விடுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றேன்ட்டு போய் 3 மணி நேரம் உட்காந்துருச்சு. அதனால டிலே ஆயிடுச்சு. நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சுத்திக்கினே இருந்தோம். முடிச்சுட்டு வந்தாச்சு, டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கணும். நீங்களாம் நேரத்துக்கு பாதி தூக்கத்துல போயிருப்பீங்க. ஆனால் நாங்கள் 12:15 தான் வந்து இப்போ எண்டிங் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலியாக போச்சு. செம்ம ஜாலி, பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.